12th Maths Chapter 1 Exercise 1.1 செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸிஸ்ட் ஆயினா இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ தான் அது எக்ஸிஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ளதை எடுத்துக்கிறேன். 5 இன்ட்டு இங்கே ஃபஸ்ட் ரோவில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 5 5s are 25 மைனஸ் 1 1s are 1. அடுத்தது வந்து மைனஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் 1 இன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் உள்ள ரோவையும் இதில் காலத்தையும் விட்டிங்கன்னா 1 5s are 5 மைனஸ் 1. அடுத்தது ப்ளஸ் வரும். ப்ளஸ் 1 இன்ட்டு இதில் உள்ள ரோ காலத்தையும் இதில் உள்ள ரோவையும் விட்டிங்கன்னா 1 1s are 1 மைனஸ் 5. இப்போ 5 இன்ட்டு 25ல் 1 போனால் 24 மைனஸ் 1. 5ல் 1 போனால் 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 1. 1ல் 5 போனால் மைனஸ் 4. அப்போது 5 இன்ட்டு 24 வந்து என்னென்னா 120 மைனஸ் 4. இங்கே 1 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 4. 120லேருந்து மைனஸ் 8 வந்து 112. இங்கே 112 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னதுன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின் ஏ. இப்போ வந்து நம்ம அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை இங்கே தெரியறதுக்காக சைடில் எழுதிக்கிறேன். 5 1 1 1 5 1 1 1 5 சரிங்களா. இது இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட்டு 5 எடுத்துக்கிட்டு 5ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 5 5s are 25 மைனஸ் 1. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் 1ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 1 5s are 5 மைனஸ் 1. அடுத்தது வந்து ப்ளஸ் இந்த 1 எடுத்துக்கிறேன். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 1 1s are ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 1 1s are 1 1 5s are 5 சரிங்களா. அடுத்தது வந்து திருப்பி இந்த 1 எடுத்துக்கிறேன். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுக்கிறேன். இப்போ 1 5s are 5 மைனஸ் இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் 1 5s are 5 மைனஸ் 1. இங்கே வந்து மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்புறம் மைனஸ் திருப்பி ப்ளஸ் வந்தீங்கன்னா இந்த 5 இதில் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 5 5s are 25 மைனஸ் 1. இதில் உள்ள 5ல் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 5 5s are 25 மைனஸ் 1. அடுத்தது வந்து மைனஸ் இங்கே 1ல் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 5 1s are 5 மைனஸ் 1. திருப்பி இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 1 1s are 1. இங்கே வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 5. அடுத்தது மைனஸ் இதில் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 5 1s are 5 மைனஸ் 1. அடுத்தது ப்ளஸ் இதில் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 5 5s are 25 மைனஸ் 1. கோஃபேக்டர் டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோ மேட்ரிக்ஸ் இங்கே டி போட்டுக்கணும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம் சரிங்களா. இப்போ 25ல் 1 போனால் 24 5 மைனஸ் 1 இங்கே மைனஸ்னால 5 மைனஸ் 1 4 மைனஸ் 4 1 மைனஸ் 5 மைனஸ் 4. அடுத்தது 5 மைனஸ் 1 இங்கே மைனஸ் 4. அடுத்தது 25ல் 1 போனால் 24 5ல் 1 போனால் 4 மைனஸ் 4. அடுத்தது 1ல் 5 போனால் மைனஸ் 4. அடுத்தது 5ல் 1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் 4. 25ல் 1 போனால் 24. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே 4 இங்கே டிரான்ஸ்போஸ் டி போட்டுருணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் எல்லாத்துலேயுமே 4 காமனாக இருக்கப்போ காமனாக நான் 4 வெளியே எடுத்துடுறேன். காமனாக நான் 4 எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா 6 4s are 24 இங்கே மைனஸ் 1 இங்கே மைனஸ் 1 இங்கே மைனஸ் 1 இங்கே 6 4s are 24 இங்கே மைனஸ் 1 இங்கே மைனஸ் 1 மைனஸ் 1 6 4s are 24 சரிங்களா. டிரான்ஸ்போஸ் டி
இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரோவை காலமாக மாற்றி எழுதுகிறேன், காலத்தை ரோவை மாற்றி எழுதுகிறேன். நம்மளுக்கு மாற்றி எழுதினாலும் அதே தான் வருது. 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. ஸோ இது டிரான்ஸ்போஸ், இது adjoint மேட்ரிக்ஸ், adjoint ஆஃப் ஏ. இப்போ இந்த ஃபார்முலா படி A இன்வெர்ஸ் ஆஃப் 1/112, 1/determinant ஆஃப் A வந்து 112 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 4 இன்ட்டு adjoint ஆஃப் A வந்து 6 -1 -1 -1 6 -1 -1 6. சரிங்களா? இப்போ இதை கட் கொடுத்தா 1 4s are 4s, இங்கே 2 4s are 8, 8 4s are 30, 8 4s are 32. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். and 1/28 6 -1 -1 -1 6 -1 -1 6. இதுதான் A inverse. Thank you. Please subscribe my channel.